வணக்கம். விதி வலியது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் விதிப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. ஆமா. ஆ அவனுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கையிலையும் அப்படி விதி அட்டகாசமாக ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிவாஜி கணேசன் சார் செய்த சாதனைகள் எதையுமே யாருமே இன்னி வரைக்கும் பீட் பண்ணலைங்க. சிவாஜி சார் பராசக்தியில் 1952 நடிக்க வந்ததிலிருந்து அவர் கடைசியாக நடித்த படம் முதற்கொண்டு எந்த படத்தையும் யாரும் ஓவர் டேக்கே செஞ்சதில்லை தன்னுடைய நடிப்புல. அப்படி ஒரு அசகாய சூரன் தான் ஒரு வெர்சன்டைல் ஆக்டர்னு சொல்லுவோம்ல, ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞன் தான் சிவாஜி. அவரால் குருடனா நடிக்க முடியும், திருடனா நடிக்க முடியும், வயசானவனா நடிக்க முடியும், இளமையானவனா நடிக்க முடியும், குடிகாரனா நடிக்க முடியும், அரக்கனா நடிக்க முடியும், அரசனா நடிக்க முடியும், அன்பே கொண்டவனா நடிக்க முடியும், மிருகத்தரமானவனா நடிக்க முடியும், ஈரமுள்ளவனா நடிக்க முடியும், கொலகாரனா நடிக்க முடியும், கொலைபாதகம்னா பாவம்னு சொல்றவனா நடிக்க முடியும், வக்கீலா வாதாட முடியும், குற்றவாளியா நிக்க முடியும்னு எத்தனை எத்தனை கதாபாத்திரங்கள். சிவாஜி சாருடைய சாதனைகளுக்கு இதை முறியடிக்க இந்த இந்திய திரை உலகத்திலேயே யாருமே கிடையாது. அதுதான் சிவாஜி அப்படிங்கிற ஒரு ஒற்றை சூரியன், ஒற்றை சந்திரன். சரி, பராசக்தி 1952 வந்துச்சு. சிவாஜி சார் கலைஞருக்கு வசனத்துல எழுதி சிவாஜி சார் நடிச்சாரு, பேர் வாங்கினாரு அப்படிங்கிறதெல்லாம் தானே சாதனை. அதை விட அவர் செய்த இன்னொரு சாதனையவே யாரும் முறியடிக்கல. அதுதான் விதி வலியது, விதியினுடைய விளையாட்டு, கடவுளுடைய அருள் அப்படின்னு சொல்லணும். திருச்சி சங்கிலியாண்டபுரத்துல வாழ்ந்துட்டு இருந்த சிவாஜி கணேசன் சார் பல நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும். ஏகப்பட்ட நாடகங்கள், யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை அவர்களுடைய நாடகத்திலெல்லாம் நடிச்சிட்டு இருந்தவர் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். திருச்சியில அப்படி ஒரு நாடகம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நாடகத்தை வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நாடகம் நடந்துகிட்டே இருக்கு. அநேகமா திருச்சியில மெயின்கார்டு கேட்டுக்கிட்ட தேவர் ஹால்னு ஒரு ஹால் இருக்கு, இருந்துச்சு, இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. அந்த தேவர்காலில் தான் இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் நடிக்கும். இன்னும் சொல்லப்போனா தேவர்காலில் நடிகவேலி எம்.ஆர். ராதா அவர்கள் அவ்வளவு டிராமா பண்ணியிருக்காரு, போட்டிருக்காரு, நாடகங்கள் அரங்கேற்றி இருக்காரு. சிவாஜி சாருடைய அந்த நாடகம் பேசப்படுது. தமிழகத்துல பல ஊர்களில் அந்த நாடகம் அரங்கேற்றுறாங்க. வெற்றிகரமா எல்லா இடங்கள்லையுமே கைத்தட்டல் அள்ளிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப ஏவிஎம் புரொடக்ஷன்ஸுடைய அதிபரான ஏவி மெய்யப்ப செட்டியார் ஐயாவுக்கு, அப்பச்சி அப்படின்னு எல்லோராலும் அழைக்கப்படுகிற ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு ஒரு எண்ணம் வருது. அதே போல நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் ஐயாவுக்கும் ஒரு யோசனை வருது. இவங்க ரெண்டு பேரும் இந்த நாடகத்தை பத்தி பேசுறாங்க. அந்த நாடகத்தை பற்றி பேசுகிற அந்த பேச்சு ஒரு கட்டத்துல நாடகத்தில் நடித்த அந்த கணேசன் அப்படிங்கிற அந்த நடிகர் மேல போய் விழுது. அவரை நம்ம பயன்படுத்திக்கிட்டா என்ன, பிரமாதமா நடிக்கிறான் இந்த பையன், அவனை நம்ம நடிக்க வச்சா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. உடனடியாக அந்த காலத்துல புகழ்பெற்ற ஏஎஸ்ஏ சாமி அப்படிங்கிற ஒரு டைரக்டர், அவர்கிட்ட காசு கொடுத்து நீங்க திருச்சிக்கு போய் அந்த நாடகத்தை போய் பார்த்துட்டு எப்படி இருப்பாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கையோட அவரை கூட்டிட்டு வாங்க, மேக்கப் டெஸ்ட் உடனடியாக எடுத்தாகணும், பராசக்தி படத்துல நடிக்க வச்சாகணும், அப்படி அவர் ஓகேனாக்கா நம்ம உடனடியாக களத்துல இறங்கணும், கையோட கூட்டிட்டு வாங்க, நம்ம படப்பிடிப்புக்கு நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னு ஏஎஸ்ஏ சாமி இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி அவர்களை மெய்யப்ப செட்டியார் அவர்களும் பெருமாள் முதலியார் அவர்களும் அனுப்பி வைக்கிறாங்க. அதன்படி திருச்சிக்கு வர்றாரு, நாடகத்தை பார்க்குறாரு, கைத்தட்டலை பார்க்குறாரு, அவருடைய நடிப்பை பார்க்குறாரு. சிவாஜி சாருடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போகிறாரு. நாடகம் முடிஞ்ச உடனே பின்னாடி போய் அந்த யூனிட்டை பார்க்குறாரு, சிவாஜி கணேசன்கிட்ட பேசுகிறாரு. சிவாஜி கணேசனை சென்னைக்கு கூப்பிடுறாரு. சிவாஜி சார் சம்மதிக்கிறாரு. சிவாஜி கணேசன் திருச்சியிலிருந்து சென்னைக்கு வராரு. மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பராசக்தி திரைப்படத்தில் குணசேகரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சிவாஜி சார் நடிக்கிறார். இதற்கு நடுவுலையே படத்தை ஒரு 20 நாள் படத்தை போட்டு பார்த்த ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள், பையன் ரொம்ப ஒல்லியா வத்தலும் தொத்தலமா இருக்காயா, வேற யாரையாவது போடலாம் அப்படின்னு சொல்ல, அப்படி வேற யாரையாவது போட்டாக்க இந்த பார்ட்னர்ஷிப்ல நீ நானும் சேர்ந்து படம் எடுப்போம் அப்படின்னு சொல்ல, அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த படத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பெருமாள் முதலியார், நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியாரும் வர, கடைசியில வேற வழி இல்லாம
ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர. ஆனால் ஒன்று, பையனுக்கு நல்லா சாப்பாடு கிப்பாடு ஊட்டமாக கொடுத்து கொஞ்சம் லேசாக பூசினவனா மாற்றுங்க அப்படின்னு மெய்யப்ப செட்டியார் அடியா சொல்ல, அவருக்கு அப்பேற்பட்ட உணவுகளெல்லாம் கொடுத்து, ஆனாலும் அந்த நடிகர் தான் வேணுங்கிறதுல உறுதியாக இருந்து பராசக்தியில் நடித்தார், ஜெயிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் சரித்திரம். ஆனால் அதற்கு முன்னமே சிவாஜி செய்த ஒரு சாதனை என்ன? விதி வலியது. விதி அப்படிதான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும். கடவுளுடைய அருள் அப்படித்தான் இருக்கும். கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜியை சொல்றோம்ல, அப்படித்தான் அந்த தவப்புதல்வனுக்கு அப்படிதான் ஒரு கிரீடம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். என்ன செஞ்சாங்க? அந்த சாதனையை ஏன் யாருமே முறியடிக்கல அப்படின்னாக்க, தமிழ் திரையுலக வரலாற்றுல, ஏன் இந்தியா முழுக்க உள்ள திரையுலக வரலாற்றிலேயே ஒரு அறிமுக நடிகரை, ஒரு நாடக நடிகரை சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு சிவாஜியை எதில் அழைத்து கொண்டு சென்றார்கள்? விமானத்தில். திருச்சியிலிருந்து சென்னைக்கு உடனடியா ஏரோப்ளேன்ல, ஃப்ளைட்ல மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும். மேக்கப் டெஸ்ட் ஓகே ஆயிடுச்சுனாக்கா சிவாஜி ஓகே. நாடகத்தில் பார்த்துட்டு அவரை புக் பண்ணி அவரை ஓகேன்னு சம்மதம் வாங்கிட்டு உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கையோட கூட்டிட்டு வராங்க திருச்சியிலிருந்து விமானத்தில் மேக்கப் டெஸ்ட்டுக்காக. இது இந்திய திரையுலகில் எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. இதுதான் கலைத்தாயின் தவப்புதல்வன் அப்படின்னு சிவாஜியை கொண்டாடுவதற்கு ஒரு காரணம். கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தது அதுதான். விதி வலியது. விதி இப்படித்தான் பல அற்புதங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் நடத்தும். சிவாஜி கணேசன் அப்படிங்கிற மகா கலைஞனையும் அப்படி உயர அன்னைக்கே பறக்க வச்சுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கலைஞன் உயரத்திலேயே தான் இருக்கார். வணக்கம்.